formula. The conditional probability, event A is given, event B is denoted as, A கொடுத்தாச்சு, B denoted as by the formula P of A or B. எந்த இடத்துலயாச்சும் probability A இந்த or symbol B போட்டிருந்தாங்கன்னா மேலே இருக்கிறது வந்து numerator வந்து எப்பயுமே வந்து occur ஆயிருச்சு, denominator is going to occur அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ P of A intersection B divided by P of B. இது வந்து ஃபார்முலா தான். இது ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்லாம் கேட்காதீங்க. ஸோ yes, you need to, it's like a event which is already occur கீழே இருக்கணும், அண்ட் மேலே வந்து occurring event. சேம் லைக் பேஸ் ரூல், எப்படி நம்ம தியரம் இதே மாதிரி தானே நான் இது பேஸ் ரூலில் we have a formula, right? Same event which is going to occur and divided by the already occurred event. ஸோ அது வந்து கால்குலேட் பண்ணுறோம். இட்ஸ் கண்டிஷன், யூ ஆர் கிவிங் சம் கண்டிஷன், ரைட்? ஸோ அதனால அது பேர் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. இப்போ இதில் என்ன யூஸ் பண்ணுங்க, இன்டர்செக்ஷன் பி யூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த ஃபார்முலாவில் இருக்கிறதுக்கு டெஃபினேஷன் சொல்கிறேன். ஏ இன்டர்செக்ஷன் பியும் பி ஆஃப் பியும் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பின்றது ஜாயின் ப்ராபபிலிட்டி. அதுக்காக தான் நம்ம இது கண்டிஷனலில் யூஸ் பண்ணுறதுனால தான் ஜாயின் ப்ராபபிலிட்டி வந்து இஸ் யூஸ்டு போத் இன் மார்ஜினல் அண்ட் கண்டிஷனல். அதை பற்றி அதனால் படிக்கணும், பட் சிலபஸில் இல்லை, பட் தெரிஞ்சுக்கோங்க வாட் இஸ் ஜாயின் ப்ராபபிலிட்டி. அப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஜாயின் ப்ராபபிலிட்டி ஆஃப் போத் ஏக்கும் பிக்கும் which is occurring. சொன்னாலே ஓகே. அண்ட் பி ஆஃப் பி இஸ் a probability of event B occurred. Actually it should be occurred. See for example, இங்க ஒரு கார்டு உங்களுக்கு you must know how to play the cards, right? I am not aware of that, but still with the example we have a deck 52 cards இருக்கு. We want to find the probability of drawing an ace given that we have drawn a red card. இது வந்து உங்களுக்கு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. Can anyone explain this condition? லைன்ல இருக்கீங்களா? A be the event of drawing ace, B வந்து drawing the red card. ஸோ இந்த இடத்துல என்ன நமக்கு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி, there are two red aces, மேபி அது வந்து ace of heart and ace of diamonds, okay, and 26 red cards in total 26 card இருக்கு. So how will you find out the probability of this question? Can anyone find it out? Read the question and find out answer. Find the probability of drawing an ace given that we have red cards வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ரெட்? 2. there are 2 red aces, டோட்டலாக வந்து 26. A வந்து event of drawing the ace and B is the event of. Apply the formula, find it out. Conditional probability formula P of A intersection B by P of B. Two வந்து red aces, 26 red card total, and total number of card in deck வந்து 52. இப்போ எப்படி கால்குலேட் பண்ணுவோம், நம்ம ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்ளை தி மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸ். யாராவது ஒருத்தர், கேன் எனிவன் ஃபைண்ட் இட் அவுட்? I'll give you a few minutes. Are you all in the line? Yes? Can anyone try this? Narugeshwar, முனுசாமி இருக்கீங்களா? இருக்கு மேம். என்ன ஆன்சரு புரியுதா முனுசாமி? நேத்து வரல, கேக்குறீங்களா கிளாஸ்?
Vinisha, Karthika, ma'am, show the question once. Question கேட்டாங்க என்னன்னு பாக்குறீங்க? ஐயோ, ஆன்சர் வந்துருச்சு. Suppose we have a deck of 52 cards. மொத்தம் 52 cards இருக்கு. அதுல என்ன probability find out பண்ணோம்னா drawing an ace given என்னன்னா we have drawn red card. அப்ப red card வந்து 2 red aces and 26 red card in total. A வந்து event of drawing ace, B event of drawing red card. சிம்பிள். சின்ன இது 12th ஸ்டாண்டர்ட் கிட்ட கொடுத்தா கூட சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 2 கார்டு ஏசஸ், அப்போ 2 by 52 divided by 26 ரெட் கார்டில் what is the probability நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 26 divided by மொத்தம் எத்தனை கார்டு 52. இதுதான் ஆன்சர் கண்டுபிடிக்க. அது நம்மளுடைய probability of A intersection B divided by P of B தானே நம்மளோடது. ஸ்லைட்ஸும் வர மாட்டேங்குது. Yes, found the answer. One second. Just look it up. Screen தெரியுதா? Is the screen visible? Yes, ma'am. இப்போ இதுதான் A intersection B, P of B. ரெண்டு ரெட் கார்டு. ஸோ அதனால் 2 by total number of card 52ன்னு எடுத்துக்கிட்டாங்க. 26 வந்து total red cards. What is the probability P of B? 26 by 52. 52 நமக்கு cancel ஆகும். சேம் number which is equal to 2 by 26, 1 by 13. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கார்டோட இதை கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம we can apply for different problem statements. ஸோ இது வந்து by giving some conditions we are finding the probability. condition probability. P of A intersection B by P of B ஃபார்முலா வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து இப்போ நம்ம பார்த்ததோடைய கம்பேரிசன் ஆஃப் ஆல் தி த்ரீ. ஜாயிண்ட்னா என்ன, மார்ஜினல் என்ன, கண்டிஷனல்னா என்ன, ஜஸ்ட் ஃபார்முலாவுடைய டிஃப்ரென்ஸ் நோட்டேஷன் மட்டும் பாருங்கள். ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி நமக்கு தெரியும் 2 or more events. மார்ஜினல் இஸ் a single event and conditional வந்து irrespective of the other event. You are going to check only one event irrespective of other event. அது வந்து conditional. இப்போ P of A intersection B நோட்டேஷன் நம்ம இது யூஸ் பண்ணுறோம். or P of A, B. இதுக்கு வந்து P of A or B, A or B or P of B or A. கண்டிஷனலுக்கு எதர் இது இருக்கலாம், இல்லாட்டி B or A இருக்கலாம். Probability of an event A is occurring when the B is already occurred. அதான் வந்து A or B ன்னு அர்த்தம். B or A னா probability of event B is occurring when the probability of A is already occurred ன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அதுதான் இதுக்கு மீனிங். ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஜாயிண்ட்டுக்கு இன்டர்செக்ஷன் B போடணும். சமேஷன் போட்டால் அது வந்து மார்ஜினல். அதே இன்டகிரேஷன் போட்டால் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. கண்டிஷனல் ப்ராபபிலிட்டிக்கு இன்னொன்றும் இருக்குது. P of A intersection B divided by P of B. ஸோ இந்த டிஃபரன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே.